இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், என்னென்ன டைப்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பிபிஎஸ், பிபிஎல், பிபிசின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது. அது என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பேப்பர் சேல்ஸ். பேப்பர் சேல்னாக்கா நம்ம ஒரு ப்ராடக்டை எடுத்து அதை வந்து ஃபுல்லாக நம்ம சேல் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக அதுக்கு உண்டான கமிஷன்ஸும் நமக்கு கொடுப்பாங்க. அதுதான் பேப்பர் சேல். அது பேப்பர் லீடுங்கிறது நம்ம நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணி சேல் பண்ணாட்டினாலும் ஒரு $1 ஒரு பேப்பர் லீடு ஜென்ரேட் பண்ணாக்கா $1 கொடுப்பாங்க. கன்ஃபார்மாக ஒரு லீடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டாக்கா நம்மளோட லிங்க் மூலிமா ஒரு லீடு நடந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு $1 $2 இல்லை $5 கொடுப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ SEMrush SEO டூல்ஸ்க்கு வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு பேப்பர் லீடுக்கு வந்து லீட் ஜென்ரேட் பண்ணோன்னா $5 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அஃபிலியேட் கமிஷன்ஸு. அந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்கு பேர் தான் பேப்பர் லீடு. தேர்டு ஒன் வந்து பேப்பர் கிளிக் மீன்ஸ் ஒரு இம்ப்ரெஷன், ஒரு நம்மளோட கிளிக் பண்ணி நம்ம சைட்டுக்குள்ளே போய் அவங்க ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணாலே ஒரு செட் ஆஃப் கமிஷன்ஸ் கொடுக்கறது தான் வந்து பேப்பர் கிளிக்கு. இந்த 3 யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்டு, செகண்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட்னாக்கா ஒரு பிடிஎஃப் ஃபைலையோ இல்லை ஒரு இபுக்கோ சேல் பண்ணாக்கா அது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட். இது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் வந்து சேரும். இன்னொன்று ஃபிசிக்கல் ப்ராடக்ட் மீன்ஸ் இப்போ அமேசானில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வருதில்ல, அதுதான் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஒரு மேனுவலாக ஒரு ஹியூமன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய, வீட்டில் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோனோ ஒரு லேப்டாப்போ அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஹவு டு சூஸ் தி ப்ராடக்ட். என்ன மாதிரி ப்ராடக்டை சூஸ் பண்ணால் என்ன மாதிரி கமிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செஷன். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ரிக்கரிங் கமிஷன், செகண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்கிரேடு, தேர்ட் ஒன் வந்து எவர்கிரீன் ப்ராடக்ட். ரிக்கரிங் கமிஷன்ஸ் அப்படின்னாக்க ஒரு ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணதுக்கப்புறமும் 1 இயருக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ரிக்கரிங்னாக்கா ஒரு சேல்ஸ் வந்து நடந்ததுக்கப்புறமும் நமக்கு அதுலேருந்து கமிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ரினியூவல் பண்ணாவோ இல்லை அது அடுத்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணாலோ அதுக்கான ரிக்கரிங் கமிஷன்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை சேல் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் அதுக்கான அஃபிலியேட் கமிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரிக்கரிங் கமிஷன். தென் ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்கிரேடு. ஒரு சர்வீஸை மட்டும் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கும்பொழுது அதுக்கான ப்ராடக்ட்டுக்கான அஃபிலியேட் கமிஷன்ஸு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சேல் தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்கிரேடு. நெக்ஸ்ட் ஒன் வந்து எவர்கிரீன் ப்ராடக்ட்னா எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் வந்து எவர்கிரீன் ப்ராடக்ட். இந்த செட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும். டிராஃபிக் லெவல் வந்து குறையாது. எவர்கிரீன் வந்து நம்ம ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்தாக்க டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும், நம்மளோட அஃபிலியேட் கமிஷன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது மாதிரியான கமிஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொமோட். எந்தெந்த இதில் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒன்று நம்ம வெப்சைட் வச்சுருந்து அதுலேருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து யூடியூப் மூலயமா நம்ம அஃபிலியேட் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். தேர்டு வந்து சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ரெடிட்டு, டம்ளரு அந்த மாதிரியான சோசியல் மீடியாலேருந்து நம்ம சேல்ஸு கொண்டுட்டு வரலாம்.
அதுக்கான 1/1 நம்மளோட கோர்ஸ்லேயே எல்லா வீடியோஸும் வந்து கவர் ஆகிருக்கும். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வெரைட்டிஸான யூஎஸில் மட்டும் டிராஃபிக் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து ரெடிட்டு, டம்ளரு, ஃபைபராரு, ஃப்ளிப்போர்டு, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிறதுமே நமக்கு நிறையா பேருக்கு தெரியாது. ஃப்ளிப்போர்ட்லாம் வந்து மில்லியன் கணக்கான விசிட்டர்ஸ் வந்து ஒரு மந்த்லி அந்த சைட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரியான சோஷியல் மீடியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து வோக்கல் மீடியா, medium.com, லிங்க்டின், இந்த மாதிரியான நிறையா ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணக்கூடிய சைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர்த் மெத்தட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு பார்ட்டு. அது எப்படி அப்படின்னாக்கா ஒரு ஒரு யூசர் வந்து நம்ம போட்டிருக்க ஆர்டிக்கிளை படிச்சுட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு ஆனால் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்கன்னு வெளியில் போயிடுறாங்க அப்படின்னா அவங்களோட இமெயிலில் கலெக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு மெயில் அனுப்பி நம்ம அந்த பொருளை வந்து எப்படியாவது நம்ம அஃபிலியேட் லிங்க்லேருந்து அவங்களுக்கு வாங்க வைக்கிறது பேர் தான் இமெயில் மார்க்கெட்டிங். அதுதான் இமெயில் மார்க்கெட்டிங். இந்த ப்ராடக்ட் ப்ரமோஷனில் வந்து ஒரு முக்கியமான இது வந்து இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று நீச்சஸ். நம்ம என்ன நீச்சு செலக்ட் பண்ணுறோம், அதோட சப் நீச்சு, மைக்ரோ நீச் லெவல், இதெல்லாம் வந்து ஒரு நீச்சு வந்து நம்ம எடுத்துக்காட்டு ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ங்கிற ஒரு மெயினான நீச் இருக்குது. அந்த நீச்சில் நம்ம மைக்ரோ நீச் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அந்த மைக்ரோ நீச்சு வரைக்கும் கண்டுபிடிச்சி அந்த மைக்ரோ நீச்சை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணால் தான் வந்து சீக்கிரம் வந்து நம்மளோட அஃபீல் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப் நீச்சுங்கிறது இப்போ மெயின் நீச் அப்படிங்கிறது இப்போ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த கீட்டோ ப்ராடக்ட்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து சப் நீச் வந்து என்ன, கீட்டோ. மெயின் நீச்சு ஹெல்த்து, சப் நீச்சு கீட்டோ. அது மைக்ரோ நீச் லெவல்லனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும். அந்த மாதிரியான சர்ச் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மைக்ரோ நீச் லெவலில் கீவேர்டை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கீவேர்டுக்கு மீன் பண்ணி தான் எந்த கீவேர்டுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வர்றாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம சேல்ஸுக்கு கொண்டுட்டு வர முடியும். இப்போ கீவேர்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு கீவேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து ஃப்ரீயான டூல்ஸே இருக்குது, பெய்டு டூல்ஸும் இருக்குது. ஃப்ரீயான டூல்ஸ் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அன்னைக்கு என்னென்ன மாதிரியான ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு, சர்ச்சிங்கில் வந்து கூகுள் சர்ச்சில் என்ன மாதிரி ட்ரெண்டிங் இருக்குதுன்னு எல்லா டாப்பிக்குமே இருக்கும். அதுக்கான நீச்சு வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அமேசானில் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து சேல் அதிகமாக போயிட்டுருக்குங்கிறது அதோட சர்ச்சில் போய் பார்த்தாலே நம்ம வந்து எஸ்இஓ பண்ண கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஷோவாகும். அதுலேருந்து நம்ம லீட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், கீவேர்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து எப்படின்னா இப்போ கூகுளில் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்குங்கிற சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் வரும். அதுதான் வந்து அது நிறையா பேர் வந்து கொஷின் கேட்குறாங்க, ஆனால் அதுக்கான பதில் அங்கே சர்வரில் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம், பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பெய்டு டூல்ஸ், செம்ரஸ்ஸு, அச்ரஃப்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சைட்டு. செம்ரஸ்ஸு, அச்ரஃபில் வந்து நம்ம வாங்கணுன்னா நம்ம பெய்டு பண்ணி தான் வாங்கணும். பெய்டு டூல்ஸ் அது ஒன் வீக்குக்கு மட்டும் வேணால் அவங்க ட்ரையல் கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.